நல்ல ஆக்டர் சினிமா துறைக்கு நஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல சிஎம் நமக்கு கிடச்சிருக்காரு. ஒரு சின்ன ஒரு குறைவு காலத்திலேயே ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. விஜய் சார் ஒரு ஆக்டராக ஜெயிச்சார், ஒரு இது இப்படி பண்ணுவார், ஒரு சிஎம்மாக எப்படி இருப்பார், அதுவும் எடுத்ததுக்குள்ளே சிஎம்ன்றதை யாருமே நினைக்கல ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் பாலிடிக்ஸ்க்கு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். பட் இவர் கோடிக்கணக்கான கேஷ் விட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி லேடிஸ்க்கு மாதம் 1000 ரூபாய், அதை இவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு 2000 ரூபாயா. அதே மாதிரி ஃப்ரீயாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் லேடிஸ். இதெல்லாம் சட்டம் கொண்டு வந்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள். அதை இவர் கேவலப்படுத்தலையே. அம்மா உணவகம் இந்த விஷயத்தையும் அவர் அப்படியே வச்சிருக்காங்க. அம்மா உணவகம் தான், ஏன் அது விஜய் உணவகம் அப்படின்னு சொல்லி தனியாக இவர் வச்சு அது அவர் ஒன்றுமே பண்ணலையே. அவர் புரியுதுங்களா? அம்மா உணவகம் அம்மா உணவகமே கண்டினியூ பண்ண. ஸோ இவர் மக்களை மதிக்க தெரிஞ்சவர், கூட இருக்கிற கட்சிகளையும் மதிக்க தெரிஞ்சவர். இது புரியுது. சரி, ஒரு 10-15 நாளுக்குள்ளே செய்கிறாருங்க. டக்குன்னு இந்த திட்டங்கள் அந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு தானே இருக்காரு. அவர் ஒன்றும் சும்மா இல்லையே. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 10 வருஷத்துக்கு விஜய் சார். 10 வருஷத்துக்கா? அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? ஆமாம், நிச்சயமா நான் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். பிகாஸ் இஸ் டூயிங் திங்ஸ் ஃபார் பீப்புள் வித் த ஹார்ட். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நடிகை சார்மிளா கிறிஸ்டினா அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நாம் திரைத்துறையிலிருந்து ஒரு நட்சத்திரமாக தொலைத்துக் கொண்டிருந்த விஜய் அவர்கள் இப்போது முதல்வர் விஜயாக பரிணாமித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விஜய் முதல் விஜயாக மாறுகிறது. திரைத்துறையிலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்குது? இல்லை, எங்களுக்கு உண்மையிலேயே சொல்ல போனாக்கா ஒரு நல்ல ஆக்டர் சினிமா துறைக்கு நஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல சிஎம் நமக்கு கிடச்சிருக்காரு. வெரி நைஸ் சிஎம் வி ஹவ் காட். ஒரு சின்ன ஒரு குறைவு காலத்திலேயே ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. விஜய் சார் ஒரு ஆக்டராக ஜெயிச்சார், ஒரு இது இப்படி பண்ணுவார், ஒரு சிஎம்மாக எப்படி இருப்பார், அதுவும் எடுத்ததுக்குள்ளே சிஎம்ன்றதை யாருமே நினைக்கல ஒரு விஷயம். கண்டிப்பாக ஒரு நல்ல பதவிக்கு வருவார், பாலிடிக்ஸில் முன்னுக்கு வந்துடுவாருன்னு தெரியும். எடுத்தடுப்புலேயே சிஎம்ன்றது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் செஞ்சுக்கிட்டே வராரு ஒவ்வொரு விஷயமும். நீங்கள் சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டின்றது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தலையெழுத்தாக இருந்துச்சு. இப்போ 200 யூனிட் கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி லேடிஸ்க்கு 2500 ரூபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு வராரு. இட் இஸ் வெரி வெரி நைஸ். ஓகே மேம், இவர் ஒரு முதலமைச்சராக இருந்தாலுமே ஒரு விமர்சனம் வருது, நடிகர்கள் நாடாள துடிப்பது ஏன்? உங்களுக்கு நடிகர்ன்ற ஒரே ஒரு பிம்பம் மட்டும் தானே இருக்குது, அந்த திரைக்கவர்ச்சி மட்டும் தானே இருக்குன்னு பல விமர்சனங்கள் எதிர்கட்சியில எல்லாம் வைக்கிறாங்கல்ல. நடிகர்கள் நாடாள கூடாது, அது என்ன மாதிரியான ஒரு கருத்து? எங்க எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சீனியர், அவருக்குமே அந்த விமர்சனம் இருந்தது. இல்ல, அவருக்குமே அந்த விமர்சனம் இருந்துச்சு. ஏன் ஜெயலலிதா அம்மாவும் சிவகாசியும் அந்த வரிசையில வர்றாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஆந்திரதே என் டி ராமராவ் தொடங்கி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ், தெலுங்கு ஆக்டர்ஸ்லாம் போயிருக்காங்க ஹையர் ஜோனருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த ஒரு பிரச்சனை வருது? கர்நாடகாலையும் 1-2 ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒய் நாட் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் வந்தால் என்ன? புரியுதுங்களா? ஏன் கமல் சாரும் ஹி வாண்டட் டு கம் டு பாலிடிக்ஸ், ரஜினி சாரும் ஹி வாண்டட் டு கம் டு பாலிடிக்ஸ். அந்த ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. மேம், நிறைய இடங்களில் பேசக்கூடியது விஜயகாந்தை இழந்துட்டோம், விஜய் அவர்களை இழந்துடக்கூடாது அப்படின்றதா மக்களோட எண்ணமாக இருந்தது தேர்தல். அதே போல் வாக்கம் செலுத்தி முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. விஜயகாந்த் எந்த அளவுக்கு மக்கள் இப்போ ரொம்ப ரிமைண்ட் பண்ணி பார்க்குறாங்க, விட்டுட்டோமே அப்படின்னு? இல்லை, விஜயகாந்த் அவர்கள் என்றைக்குமே ஹி வாஸ் அ கோல்டன் பர்சன். எல்லாருக்குமே எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தார். பட் பாவம், இட் வாஸ் நான் சொல்லுங்க, சினிமா மாதிரி பாலிடிக்ஸும் லக்குங்க. இப்போது சினிமாவில் நடிக்க தெரிஞ்சவங்களும் வராங்க, நடிக்க தெரியாதவங்களும் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நானும் சினிமாவுக்கு வந்தபோது எனக்கு சினிமா ஏபிசிடி தெரியாது, ரைட்? பட் லக் அண்ட் ஃப்ளூக் என் படம் எல்லாமே ஓடிடுச்சு. அதுவும் தமிழ்நாட்டில் அடிக்கல, எல்லாம் கேரளாவில் அடிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நடித்தாலே இல்லை 100 நாள் 200 நாள் ஓடிச்சு. இப்போ தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஓடல என் படங்கள். அந்த மாதிரி தான் பாலிடிக்ஸும். யார் யார் எப்போ வருவாங்க, நல்ல நோன் கேண்டிடேட்ஸ் கூட சில நேரத்தில் வர முடியாமல் போகுது. புரியுதுங்களா? அதே மாதிரி நல்லா நடிக்கக்கூடியவங்களும் இன்றைக்கி அந்த சூப்பர் ஸ்டார் பொசிஷன் வரைக்கும் வரல. சைடு ஆர்டிஸ்ட் தான் நடிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க ஹீரோயினாக வந்ததில்லை. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு ஜானர். ஓகே மேம், இப்போ திரைத்துறையிலேருந்து விஜய் வந்திருக்காரு. திரைத்துறையில் விஜய் அவர்களின் சாதனைகளால் நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க? இப்போ அடுத்து முதலமைச்சராக என்னென்ன சாதனைகள் பண்ண போகிறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். திரைத்துறையில் இவர் இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்னா எதை நம்ம பார்க்கலாம்? திரைத்துறை வேற, பாலிடிக்ஸ் வேற. திரைத்துறையில் இருந்த வரைக்கும் அவர் எல்லாம் பண்ணிட்டார். பட் யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர்னு எடுத்துக்கிட்டாக்கா
திரைத்துறை தான் இருக்கும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்வை. ஏன்னா பாலிடிக்ஸ் ரிஸ்க் தான் என்றைக்குமே. பாலிடிக்ஸ் ரிஸ்க் இன்கேஸ் இ ஃபெயில்ஸ் ஆல்சோ அப்படி தான் நினைப்பாங்க. இவர் வந்து மிகப்பெரிய நிலைமையில இருக்கும் போதே வந்துட்டார் பாலிடிக்ஸ்க்கு. அதாவது வந்து கோடிக்கணக்கில் சம்பாத்தியத்தை விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கார். ஏன்னா நிறைய பேர் பாலிடிக்ஸ்க்கு வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். பட் இவர் வந்து கோடிக்கணக்கான கேஷ் விட்டு வந்திருக்காரு. எல்லா ஆக்டர்ஸ் என்ன நினைப்பாங்க, இதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வைக்கலாம், ஒரு ப்ரொடியூசராக மாறலாம், சொந்தமாக படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி காட்டலாம், இந்த மாதிரி தான் ஜென்ரலாக திங்க் பண்ணுவாங்களே தவிர, ஏன்னா இது சேஃப் ஜோனர். ஏன்னா சினிமாக்குள்ளே ஒரு படம் ஹிட் ஆச்சுனாலும் ஃப்ளாப் ஆச்சுனாலும் அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. பட் இங்கே ஒரு சின்ன தவறு நடந்துச்சுனாலும் தேல் பிளேம் ஹிம். பட் அது ரெடி, அதை ஏற்றுக்க தான் வந்தார். இன்ஃபேக்ட் இவர் பாலிடிக்ஸுக்கு வராருன்னு சொன்ன உடனே எல்லாருமே இவரை குற்றத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் திரைத்துறையில் இருக்கவங்க கூட இவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, இவர் எதுக்கு திரைத்துறையை விட்டுட்டு இதுக்கு போகிறார் பாலிடிக்ஸ், இவருக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படின்னா வந்த ஒரு சின்ன இதுலேயே வந்து எல்லாம் பண்ணிட்டார். இதில் எல்லாத்த விட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே சில கொள்கைகளை கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து இந்த குழந்தைங்களுக்கான உணவு, காலை உணவு திட்டம், அதே மாதிரி லேடிஸ்க்கு மாதம் 1000 ரூபாய், அதை இவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு 2000 ரூபாயா. அதே மாதிரி ஃப்ரீயாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் லேடிஸ். இதெல்லாம் சட்டம் கொண்டு வந்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள். அதை இவர் கேவலப்படுத்தலையே, இவர் இன்னும் அதை கண்டினியூ பண்ணி செஞ்சிட்ருக்கார். இன்னும் அதை விட கொஞ்சம் அதிகமாக செய்கிறாரு. அதே மாதிரி அம்மா உணவகம், இந்த விஷயத்தையும் வந்து அவர் அப்படியே வச்சிருக்காரு. அம்மா உணவகம் தான், ஏன் அது விஜய் உணவகம் அப்படின்னு சொல்லி தனியாக இவர் வச்சு அது அவர் ஒன்றுமே பண்ணலையே அவர். புரியுதுங்களா? அம்மா உணவகம் அம்மா உணவகமே கண்டினியூ பண்ண. ஸோ இவர் மக்களை மதிக்க தெரிஞ்சவர், கூட இருக்கிற கட்சிகளையும் மதிக்க தெரிஞ்சவர். இது புரியுது. நீங்கள் சினிமா துறையில் நிறைய பேர்ட்ட பழகி இருக்கும்போது விஜயை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் கேட்டிருப்பீங்கல்ல. ஒரு மாதிரியான ஒரு நடிகர், நல்ல ஒரு ஹம்பிளாக இருப்பார், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக பழகுவார்லாம், நல்ல கருத்துக்கள் வந்திருக்கும்ல. இந்த மாதிரி கருத்துக்கள் நீங்கள் ஆக்சுவலி அவர் நிறைய பேர்கள் ஜோவியலாக பழகுறதுல ரொம்ப சைலண்ட். மொட்டையில் ஒரு சிறந்த பாடகரும் கூட. அதாவது வரும்போதே ஃபஸ்ட்டு 2-3 மூவிஸில் வரும்போதே ஹீரோவாகவும் வந்தார், பாடகராகவும் வந்தார். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். பாடின பாடல்களும் சூப்பர் ஹிட். ஸோ அவர் வந்து நம்மளால் மறக்க முடியாது. இப்படி அண்ட் பியூட்டிஃபுல் டான்ஸர் மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களை கவர்ந்த ஒரு ஹீரோனா விஜய் சார். ஏன்னா ஒரு சின்ன குழந்தைய போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு யார் பிடிக்கும்னா வந்து விஜய் 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 இல்லை, எல்லாருக்குமே அந்த மாதிரி எல்லாரையும் கவர்றதுக்கூடிய ஒரு இது. அவர் காமெடி பண்ணுறது கொள்வது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமாக இருந்துச்சு நமக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போவும் நீங்கள் அந்த கவர்ச்சினால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தேர்தல் பிரச்சாரம் பேச போகும்போதுலாம் இவருக்கு க்ரௌட் அதிகமாக வருது. இன்ஃபேக்ட் அங்கே ஸ்டாம்பீட் கூட நடக்குது. பட் இருந்தாலும் மக்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் விஜய் சார். இல்லை, இப்போ விஜய் அவர்களோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எதுவும் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கா? எனக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு விஜய் சார் நடிக்க. அவர் முதல் படம் நாளைய தீர்ப்பு அவங்க அப்பா டிரெக்ஷனில் வந்த படம். ஆக்சுவலி என்ன தான் ஹீரோயினாக பார்த்தாங்க, ஷோபா அவர்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, என்ன பொண்ணு நடித்தா நல்லா இருக்கும்ன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் டேடியுடைய கண்டிஷன்ஸுக்கு அந்த இது ஒத்து வரல. ஏன்னா வந்து லிப் டு லிப் கிஸ்ஸிங் இருக்கும் அந்த கடைசி ஒரு சீனில். ஸோ எங்கள் அப்பா அந்த மாதிரி ஷார்ட் செய்ய விட மாட்டார். இதே மாதிரி தான் அடுத்த படமும் எனக்கு போச்சு. ரசிகனில் சங்கவி பண்ணுற வேலை, ஜில்லன நீர் தெளித்தோட்டு அது நான் பண்ண வேண்டியது. எங்கள் அப்பா செய்ய மாட்டாருன்ட்டாங்க. அதனால நான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் இங்கே இழந்தேன் விஜய் சார். மற்றபடி வேறு எதுவும் இந்த 2 பட வாய்ப்புகள் தான் வந்தது? ஆமாம், இந்த 2 பட வாய்ப்புகள் தான் வந்தது. இப்போ இது சினிமா துறையிலிருந்து வந்திருக்காரு, இவ்வளவு கூட்டங்கள் அவர் பின்னாடி கூடுது அப்படின்றது, இதே போல கூட்டம் வேறு யாருக்கும் நீங்கள் பார்த்த நடிகர்கள் இது மாதிரி கூட்டம் வேறு யாருக்கும் கூடியிருக்கா இந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு? இல்லை, ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் இப்போ there was a gap between the ex-CMs and விஜய். இன் பிட்வீன் சிஎம்மாக வந்து வேற யாரும் வரலையே. ஸோ அதை வச்சு நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் இட் வாஸ் a great இது கேப். ஆமாம். ஸோ அதனால இட் இஸ் லைக் தட். இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்தாலும் பல விமர்சனங்கள் வருது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் உங்களுக்கு, நடிகராக இருந்துட்டு திடீர்னு எந்த ஒரு மக்களுக்காக எந்த ஒரு போராட்டங்கள் எதுவுமே செய்யலை, டைரக்டாக சிஎம் வந்து உட்காந்துட்டாரு. இவருக்கு என்ன தகுதி இருக்கு, இவரால் செய்ய முடியுமா, அவரால் அந்த ஆட்சியை நடத்த முடியும் அப்படியெல்லாம் சரி வந்து ஒரு 10-15 நாளுக்குள்ளே செய்கிறாருங்க. டக்கு இந்த திட்டங்கள் அந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு தானே இருக்காரு. அவர் ஒன்றும் சும்மா இல்லையே. அண்ட் ஐ ஹியர் தட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு பந்தா பண்ணுறது இல்லை, எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக பழகுறாரு, கொள்கிறாரு, எல்லார் பிரச்சனைகளையும் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு ரேப் கேஸ் வந்துச்சு. ஆமாம், அப்படிங்களா? இந்த கோவை அந்த 10 வயசு பொண்ணுடைய ரேப் கேஸ். ஸோ அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்தார். அது மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு பதில் விஜய் சார் சொன்னார். ஏன்னா எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேப் கேஸ் ரொம்ப வருஷங்களாக வந்துட்டுருக்கு, ரொம்ப நாட்களாக வந்துட்டுருக்கு. பட் இவர் அதான் சொல்லிட்டாரு, அதிரடி தீர்மானம் எடுப்பேன். ஏன்னா அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணுக்கு அது ஒரு செஞ்ச தீங்குக்கு ரெட்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கல நிறைய பேருக்கு. அதனால தான் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்போ இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அவர் கொடுக்க போறாருன்றத பொறுத்து தான் அவர் மேலே இன்னும் நமக்கு ஒரு மரியாதை வரப்போகுது. ஒரு பெண்ணா சொல்லுங்க, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது இவர் தலைமையில சரியா வருமா? சரியா அவரால் கண்காணிக்க முடியுமா? பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது கண்டிப்பா இவருடைய அவருக்கு அதை திறம்பட செய்வாரா விஜய் அவர்கள்? நான் உனக்கு கேட்குறேன், எல்லாரும் பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன செய்கிறாங்கன்றாங்களே, இவங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் ரேப் பண்ணுறாங்களே, அவர் எங்கே போய் பார்க்குறது? இப்போ காலேஜ் பெண்களை ரேப் பண்ணுறாங்கனாக்கா காலேஜ் பக்கத்தில் போலீஸ் கீழஸ் வைக்கலாம். ஹை ஸ்கூல் பொண்ணுங்கன்னா அங்கே ஒரு செட்டை வைக்கலாம். ரோட்டில் விளையாடுறதுன்னா 10 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, இதெல்லாம் கொண்டு போய் இவங்க தப்பு பண்ணுறது விஜய் சாரால் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது செய்ய முடியும். ஓகேங்களா? அது தனிப்படையெல்லாம் அமைச்சிருக்காரு, லேடிஸ் தனிப்படையெல்லாம் அமைச்சிருக்காரு, லேடிஸை பார்த்துக்கிறதுக்கு அதெல்லாம் அமைச்சிருக்காரு தான். பட் என்னன்னாக்கா நம்ம ஊர் ஆட்களை வந்து மாற்றணும். தண்டனைகள் வந்து நல்ல நல்ல தண்டனை கொண்டு தூக்க தண்டனை கொடுக்கணும் இவங்களுக்குலாம். அந்த மாதிரி தான் பயப்படுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டில் இந்த துபாய் பக்கம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா நடு ரோட்டில் இழுத்துட்டு போய் கல்லை வச்சு அடிப்பாங்க. அப்போ அவங்களுக்கே ஒரு அவமானமாக இருக்கும், அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கே ஒரு அவமானமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்க வந்து லைக் வாட் டு சே, லைக் ஐயோ நமக்கு இது தேவையா, இது நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, இல்லை பொண்டாட்டி இருக்கா, எல்லாருக்கும் கெட்ட பேர் அப்படின்ட்டு. இதுன்னா நம்ம முடிச்சாலும் என்ன நமக்கு ஆயுள் தண்டனை இந்த மாதிரி தானே தர போகிறாங்க. அது என்ன 3 வேலைக்கும் சோறு போட்டு வச்சுக்க போகிறாங்க ஜெயிலில் கொஞ்சம் வருஷங்கள் வரைக்கும். இதுதான் ஆயுள் தண்டனைன்றது. தூக்கு தண்டனை மாறினா உயிர் மேலே இருக்க பயத்தில் இது செய்ய மாட்டாங்க. சட்டம் மாறணும். இது வந்து சிஎம் கையில் கிடையாது. இது சட்டம் மாறணும், புது சட்டங்கள் வரணும், அப்போ தான் இது நிற்கும். மட்டும் இல்லை, இவர் இதுக்கு வந்து ஒழிக்க சொல்லியிருக்காரு. ட்ரக்ஸு ஃபுல்லாக ஒழிக்கணுன்ற இருக்காரு. அதே மாதிரி ட்ரிங்க் ஷாப்ஸ், டாஸ்மாக் கடைகள் நிறைய மூடியிருக்காரு. இனியும் மூடுவாருன்னு கேள்விப்பட்டோம். இப்போ இதெல்லாம் தடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ரேப்ஸை தடுக்க முடியும். இல்லை மேம், குறிப்பாக அந்த ரேப்ஸில் நடக்குது அப்படின்னா அது முக்கியமான காரணம் போதை பழக்கம் தான். ஆமாம். முன்னாடினா இப்போ மது பழக்கம் அப்படின்றது அது வேற மாதிரி போயிடும். இப்போ ஆனால் அதெல்லாம் முக்கியமான இந்த கஞ்சா, இந்த மெத்துக்கள், ட்ரக்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே இதுதான் முக்கிய காரணங்களாக இருக்குது. இதை ஒழிக்கிறதுக்கு என்ன ஒரு முக்கிய ஒரு ஏற்பாடாக விஜய் கையில் எடுப்பார்? குறிப்பாக திரைத்துறையில் இது ரொம்ப அதிக புழக்கங்கள் இருக்குன்னே சொல்கிறாங்களே ட்ரக்ஸ்லாம். இல்லை அது வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இவர் வந்து ஆக்சுவலி ஹி ஹேஸ் டு, அதை சொல்கிறேன், சட்டம் வச்சு போலீஸ் வச்சு தான் அதை செய்ய முடியும். புரியுதுங்களா? அவங்க கரெக்டான நேரத்தில் போய் ஆக்ஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்கூல் பக்கத்தில் கூட ஸ்கூல் பிள்ளைங்க இப்போ இந்த கஞ்சான்ற ஒரு விஷயம் வந்திருக்கு, ஐஸ்கிரீம் பெட்டியில் வச்சு விற்கிறாங்க. ஸோ இதை எப்படி தடுக்கிறது? ஸ்கூல் கிட்ட ஒரு ஐஸ்கிரீம்காரன் வந்து வித்துட்டு இருக்காரு கஞ்சா. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி வச்சு பார்க்க போனால் ரோட்டுக்கு ரோடு போலீஸ் நிறுத்தணும். புரியுதுங்களா? விச் இஸ் இம்பாசிபிள். ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல ஒரு கண்காணிப்பு இதெல்லாம் வைக்கலாம். இல்லை நான் கேட்குறது திரைத்துறையில் அதிகமாக இருக்கா மேம் இந்த மாதிரியான பழக்கங்கள்? ஏன்னா நிறைய பார்க்க திரைத்துறையிலேருந்து நிறைய நபர்கள் நம்ம கைது பண்ணி, ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு நடிகரின் மகனை பார்க்குறோம், நார்த் இந்தியாவில் ஷாருக்கானுடைய பையனே கூட அதில் கைது பண்ணாங்க. ஏன் அந்த அளவுக்கு திரைத்துறையில் அதிகமான இந்த புழக்கங்கள் காரணம் என்ன? திரைத்துறையில் அது அதிகமாக புழங்க காரணம் டென்ஷன்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த ட்ரக்ஸ் கேஸில் மாட்டினவங்க எல்லாருமே ஆக்சுவலி பீக்கில் இருந்து இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய நடிகர்கள் தான். டாப் மோஸ்ட் பீக்கில் இருக்கவங்களுக்கு மேலே எந்த கஞ்சா கேஸும் வரல, எந்த ட்ரக் கேஸும் வரல. இன்பிட்வீன் ஹீரோஸ் தான். ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தவங்க இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்தோன்னா அவங்களால அது ஏற்றுக்க முடியல. இப்போ காலை எஞ்சோடனே ஒரு 5-6 ஃபோன் கால், 10-15 ஃபோன் கால், சார் ஷூட்டிங் ரெடி, வரீங்களா கிரீங்களான்னு கேட்டுட்டு இருந்த நேரத்தில் டக்குன்னு அது ஓஞ்சிருச்சு. டக்குன்னு 2-3 படம் ஃப்ளாப்பு, யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த டிப்ரெஷனால தான் போய் பார்க்குறேன், வேற ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா மட்டும் இல்லை, மெயின்லி இட்ஸ் கம் ஃப்ரம் த நார்த் இந்தியா. நார்த் இந்தியன் கல்ச்சர் ரொம்ப வருஷமாக தே ஹேவ் திஸ் ட்ரக்ஸ் அண்ட் ஆல் தட். அண்ட் நார்த் இந்தியன் பார்ட்டிஸில் தட் வாஸ் காமன் ஆக்சுவலி. ஸோ அதனால இப்போ அதை சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இதுதான் விஷயம். மேம், நீங்கள் 4-5 மொழிகளில் படம் நடிச்சிருக்கீங்க. குறிப்பாக கேரளாவில் கூட அதிகமாக படங்கள் நடிச்சிருக்கீங்க. கேரளாவில் விஜய்கின் ரசிகர்கள் அந்த தாக்கம்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது? ஐயோ, கேரளாவில் பைத்தியமாக விளையாடுறாங்க விஜய் சார்னா, அவ்வளோ பைத்தியம். உண்மையிலே சொல்ல போனால் அந்த ஊர் நடிகர்களை விட விஜய் சார் படம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அதுக்கு தான் மாசு அதிகம். தே ரியலி மேட் ஆஃப்டர் விஜய் சார் உண்மையிலேயே. மேம், நீங்கள் எந்த இடத்துல அட்மையர் ஆனீங்க? அதாவது விஜயை பார்த்து அரசியலுக்கு அவர் வந்துட்டு இது மிகப்பெரிய, ஏன்னா மிகப்பெரிய கடல்னு சொல்லுவாங்க, பல முதலைகள் இருக்கக்கூடிய இடம் சொல்லுவாங்க அரசியல். திமுக மாதிரி பெரிய கட்சி, அதிமுக மாதிரி பெரிய கட்சி, மத்தியில் ஆளக்கூடிய ஒரு பக்கம் பாஜக, காங்கிரஸ் இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் விஜய் போய் வெற்றியை பெற முடியுமா அப்படின்ற கேள்வி, சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு. நீங்கள் அவர் எப்படி பார்த்தீங்க? விஜய் இதை ஹேண்டில் பண்ணிடுவார்னு ஒரு நம்பிக்கை இருந்தது? இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எது ஒன்று மட்டும் இல்லை, ஹி இஸ் நாட் அ பார்ஷியல் பர்சன். இன்ஃபேக்ட் இப்போ ஹீஸ் சி ஜோசப் விஜய் சார் நம்ம சிஎம். அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ மதக்காரங்க கூட அவர் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்காங்க. லைக் ஏன்னா அவர் சர்ச்சுக்கும் போயிருக்காரு, டெம்பிளுக்கும் போயிருக்காரு. அவர் வந்து ஹீஸ் கீப்பிங் ஹிம்செல்ஃப் அஸ் அ சீஃப் மினிஸ்டர். எல்லாருக்கும் ஈக்குவலாக போகிறாரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எங்கள் ஆளுங்க, எங்கள் சர்ச் ஃபாதர்ஸ்லாம் சம்டைம்ஸ் சொல்கிறாங்க அவர் டோட்டல் கிறிஸ்டியனாக இல்லைன்னு.
ஸோ அவர் அந்த மாதிரி இருக்க விருப்பப்படல. அவர் ஹீ இஸ் அ நார்மல் மேன், ஹீ இஸ் த சீஃப் மினிஸ்டர், ஹீ இஸ் லைக் தட். ஸோ அந்த ஒரு வாட் டு சே அந்த அது என்ன சொல்லுவாங்க, பாரபட்சம் அப்படின்றது அவர்கிட்ட இல்லை. ஸோ ஹி இஸ் பீங் வெரி லாயல், ஹி இஸ் பீங் வெரி லிபரல் அண்ட் இஸ் கோயிங் ஆன் லைக் தட். ஓகே மேம், இன்றைய வரைக்கும் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் திமுக அதிமுக மாறி மாறி கொண்டு வந்தாங்க. அவங்க தான் ஆட்சி அமைச்சிட்டு தான் மக்களுக்கான அந்த ஒரு ஒரு வெற்றி அப்படின்றது உயர்முகமாக தான் இருந்துக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா. இன்றைக்கு விஜய் வந்திருக்கானா அதை மெயின்டைன் பண்ண முடியுமா? ஏன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஜிடிபிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுக ஆட்சியில் 1000 குறைகள் சொன்னாலும் நாங்கள் ஜிடிபி நாங்கள் உயர்ந்த அளவில் தான் வச்சிருக்கோம் அப்படின்லாம் ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. இது விஜய்னால முடியுமா? பொருளாதார ரீதியில் அவர் வந்து ஈஸியாக டேக் ஓவர் பண்ணிடுவாரா? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 10 வருஷத்துக்கு விஜய் சார். 10 வருஷத்துக்கா? அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? ஆமாம், நிச்சயமா நான் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். பிகாஸ் லைக் திங் இஸ் லைக் இஸ் டூயிங் திங்ஸ் ஃபார் பீப்புள் வித் த ஹார்ட். தட்ஸ் நைஸ். ஸோ அவர் கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு, ஏன்னா காம்படிஷன் இப்போ நம்ம மக்கள் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கட்சி வந்துச்சுன்னா அதில் 10 குறைகளை கண்டுபிடிப்பாங்க. அடுத்த கட்சி உள்ளே கொண்டு வருவாங்க, அதில் 10 பல குறைகளை கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அடுத்த கட்சி வரும். எந்த கட்சியோட மக்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க? இப்போ விஜய் சார் அளவுக்கு இல்லை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து ஒரு குறைந்த காலம் வந்து இன்னும் 1 மாதம் 2 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே புதுமைகளை கொண்டு வராரு, டக்கு டக்குன்னு வேலைகளை பார்க்குறாரு. ஃபைன். மட்டும் இல்லை, ஹீ இஸ் அ யங்ஸ்டர், ஹீ கேன் கோ ஆன் ஃபார் மைல்ஸ் டுகெதர். அதுதான் விஷயம். ஓகே மேம், இப்போ விஜய் அவர்கள் 10 ஆண்டுகள் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க. இப்போ விஜய் அவர்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா திரைத்துறையிலிருந்து இன்னொருத்தர் வந்தால் இவரை தடுத்து நிறுத்தலாம், இவரின் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடலாம்னா யார் வந்தால் அதுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைங்க திரைத்துறையில். யாருமே இல்லை இவரை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு? இல்லை. அஜித் சார் இருக்காரு. ஏன்னா அஜித் சார் வரமாட்டாருங்க. இல்லை, நான் கேட்க வரமாட்டார். ஓகே, அவர் ஒருவேளை வந்தால் இவருடைய இந்த வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரியான ஒரு நிலைமை வருமானு கேட்குறேன் நான். டஃப் கொடுக்குறேன். இல்லை, அது ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த அளவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு இல்லைங்க. ஏன்னா இவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் ஆல்ரெடி. இப்போ ஃபஸ்ட்டு விஜய் சார் வரும்போது அவர் மேலே என்ன மக்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சோ அதே தான் வந்து அஜித் சார் மேலேயும் இருக்கும். இவர் ஒரு நடிகர், இவர் சிஎம்மாக தான் பண்ணுவாரா, விஜய் அளவுக்கு இது மாதிரி தான் வரும். அது மட்டும் இல்லை, திஸ் இஸ் நாட் அஜித் சார்ஸ் கப் ஆஃப் டீ. அஜித் சார் வேற ஜோனருக்கு போயிட்டார். அவர் ஃபுல்லாக கார் ரேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஹீ இஸ் டோட்டலி இன்டு தி அதர் ஜோனர். அவருக்கு மக்கள் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டக் ஆஃப் வார் இருக்கத்தான் செய்யும் 2 பேருக்கும். பட் இப்போ என்னன்னா எல்லா மக்களும் சேர்ந்து தானே விஜய் சாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அஜித் ரசிகர்களும் அதில் இருந்திருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக. நிறைய விமர்சனங்கள் தாவேக்காவினரை வந்து இன்றைக்கு கால சூழ்நிலைக்கு ரொம்ப விமர்சனங்கள் அதிகமாக வைக்கிறாங்க. தாவேக்காவின் தொண்டர்களை ஒரு பக்கம் தற்குறின்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அணில் அப்படின்லாம் சொல்லி சில ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனங்களை எல்லாம் வைக்கிறாங்க. இந்த விமர்சனங்களை எல்லாம் காரணம் வைக்கிறதுக்கு விஜய் அப்படின்ற ஒரு நடிகராக வர்றது மட்டும்தான் காரணமா, இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா? இது வந்து விஜய் சார்ன்ட்டு இல்லை, யாராக இருந்தாலும் வாங்குவாங்கங்க. அதாவது வந்து யாராக இருந்தாலுமே வந்து அவங்கள பற்றி ஒரு காசிப் ரூமர் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு இஷ்டமான ஒரு காரியம். அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மட்டும் இல்லை, ஒருத்தர் வளர்ந்து வரும்போது அவரை கீழே தள்ளுறதுல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஒருத்தங்க வளர்ந்து வரும்போது அவர் எப்படியாவது கீழே தள்ள ஆசை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கேரளாவில் நிறைய படம் பண்ணியிருக்கேன், கொண்டிருக்கேன். அன்னெசரியாக என்னை பற்றி காசிப். நான் கேரவான் கேட்குறேன், 2-3 அசிஸ்டண்ட்டோட ஷூட்டிங் போகிறேன், இதெல்லாம் போய். பட் அவங்க ஏதோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேராக நான் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் பார்க்க போகும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப லோ பட்ஜெட் ஃபிலிம் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். கேரவான் கேட்டு யாருங்க கேரவான் கேட்டு நான் அங்கேன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன விஷயம், நான் அந்த அளவுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, என்னை பற்றியே இவ்வளோ விமர்சனங்கள் வரும்போது விஜய் சாரை பற்றி ஏன் வராது? அதாவது ஒருத்தங்க வளர்ந்து வரதை கீழே தள்ளுறது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதுதான் நடந்துட்டுருக்கு. ஓகே, கடைசியாக கேட்கப்படுறது என்னென்னா, இதுக்கப்புறம் விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுத்து வெற்றியை நோக்கி போகணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க அவருக்கு? நான் நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா வீடு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, கொள்கிறாங்க. அவருக்கு வீடு குடிக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தண்ணி வராமல் இருக்குது. மட்டும் இல்லாமல் ரோட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய க்ளீனிங் ஒர்க் இஸ் நீடட். ஸோ இதுதான் இந்த 3 விஷயங்கள் அவர் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.